திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக அளித்த புகாரில் சென்னையில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டாவும் நேரில் ஆஜராகியுள்ளனர். விசாரணைக்கு பின் எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சமையல் கலைஞருமான ரங்கராஜ் முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து கூட பெறாமல் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை ஏமாற்றி திருமண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரும் மாறி மாறி சமூக வலைதளங்களில் சண்டையிட்டு வரும் நிலையில் மகளிர் ஆணையம் மூலம் உரிய தீர்வு காணப்படுமா? ஜாய் கிறிசல்டா தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்ற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக அண்மையில் தெரிவித்தார். அது தொடர்பான போட்டோக்களையும் இணையத்தில் பதிவிட்டு பரபரப்பு கிளப்பினார். தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பாக 1.5 மாதத்துக்கு முன்பு சென்னையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் இருவரையும் தனித்தனியாக அழைத்து போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். இருந்தபோதும் தனது புகாரின் பேரில் ரங்கராஜ் மீது போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டினார். பின்னர் கடந்த 8ஆம் தேதி தனது தரப்பு வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுதாவுடன் சென்று சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அப்போது தன்னை போல் 10 பெண்களை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றியதாக ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து ரங்கராஜ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியது. இந்த நிலையில் மாநில மகளிர் ஆணையத்திற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் நேரில் வந்தார். அதைத் தொடர்ந்து ஜாய் கிறிசல்டாவும் விசாரணைக்கு ஆஜரானார். தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா இருவரையும் ஒன்றாக வைத்து மகளிர் ஆணைய தலைவர் குமாரி விசாரணை மேற்கொண்டார். 2.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து இருவரும் வருகின்ற 29ஆம் தேதி மீண்டும் நேரில் ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து பேசிய மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு வழக்கறிஞர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக கூறினார். இதனிடையே நீதிமன்றத்திற்கு வெளியே பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள ஜாய் கிறிசல்டா தன்னை அணுகியதாக புதன்கிழமை அறிக்கை ஒன்றை மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த பிரச்சனையை சட்டப்படி எதிர்கொள்வதாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஜாய் கிறிசல்டா தரப்பில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ரங்கராஜுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நிலுவையில் உள்ள நிலையில் தங்களது தரப்பில் அணுகியதாக பொய்யான அவதூறு குற்றச்சாட்டை அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவதூறு பரப்பும் வகையில் வெளியிட்ட அறிக்கையை மாதம்பட்டி ரங்கராஜ் 24 மணி நேரத்தில் திரும்ப பெற வேண்டும் என்றும் தவறினால் உரிமையியல் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜாய் கிறிசல்டா தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இருவரிடமும் மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் முடிவுக்கு வருமா?